உடனுக்குடன் மயிலாடுதுறை பகுதியில் கனமழை பெய்து வருவதால் தீபாவளிக்காக போடப்பட்ட தற்காலிக தரைக்கடை வியாபாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை பகுதிகளில் தற்போது கனமழை பெய்து வருவதால் தீபாவளிக்காக போடப்பட்ட தற்காலிக தரைக்கடை பாதிக்கப்பட்டிருக்கிறது. பெரிய கடைவீதி, மணிக்கூண்டு, துலாக்கட்டம், பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் தீபாவளிக்காக முளைத்த தரைக்கடைகள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது மயிலாடுதுறை செய்தியாளர் சுந்தரமூர்த்தி. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சுந்தரமூர்த்தி, சொல்லுங்க, தற்போது அம்மாவட்டத்தில் மழையுடைய நிலவரம் என்ன? அடைமழையால் தரைக்கடை வியாபாரம் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இது குறித்து வியாபாரிகள் என்ன சொல்றாங்க? மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேற்று நள்ளிரவு துவங்கி விட்டு விட்டு கனமழை பெய்து வருகிறது. அதாவது திடீர்னு பலத்த மழையா கொட்டிட்டு இருக்கிறது. பிறகு சிறிது நேரம் இடைவெளி விடுகிறது. அதன் பிறகு திடீரென்று மீண்டும் பலத்த மழையா கொட்டிட்டு இருக்கின்றது. இந்த மழை காரணமாக பொதுமக்களோட இயல்பு வாழ்க்கை கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா மயிலாடுதுறை நகரத்துல தண்ணீர்ல நகரம் தத்தளிப்பது போன்ற நிலைமை இருக்கின்றது. தீபாவளிக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில மயிலாடுதுறை நகரத்துல உள்ள பெரிய கடை வீதி, மணிக்கூண்டு, சிறிய கடை வீதி, துலாக்கட்டம், பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் நூற்றுக்கணக்கான சிறிய வியாபாரிகள், தரைக்கடை வியாபாரிகள் தரைகள்ல பொருட்களை அடுக்கி வைத்து அதை விற்பனைக்காக வைத்திருக்காங்க. இது ஒரு 5-6 நாட்கள் மட்டுமே நடக்கக்கூடிய வியாபாரம். இதுல துணிமணிகள், பிளாஸ்டிக் பொருட்கள், பெண்களுக்கு தேவையான அழகு சாதன பொருட்கள், மலர் வணிகம், காய்கறிகள், பழங்கள் ஆகியவை இந்த தரைக்கடையில இருக்கும். இந்த 5 நாள்ல சிறிய முதலை போட்டு அவங்க ஒரு பெரிய லாபத்தை சம்பாதித்து இந்த ஒரு வருடத்திற்கான லாபத்தை எடுப்பாங்க. இந்நிலையில இப்படிப்பட்ட நிலைமையில இன்னைக்கு மழை காரணமாக பெரிய கடை வீதி உள்ளிட்ட பகுதிகளில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியது. சாலைகள்ல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. தரைக்கடை வியாபாரிகள்லாம் தங்கள் வியாபாரத்தை விட்டு அந்த கடைகளை பிளாஸ்டிக் தார்பாய்களை மூடி பாதுகாப்பாக வச்சிருந்தாங்க. மேலும் வாகனங்கள்லாம் அந்த வழியே செல்ல முடியாம தத்தளிச்சது. பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ள இருந்தாங்க. இன்னும் தீபாவளிக்கு சில தினங்களே உள்ள நிலைமையில வியாபாரம் தொடர்ந்து பாதிக்கப்படுவதால் கடனுடன் வாங்கி வைத்திருக்கக்கூடிய வியாபாரிகள்லாம் மிகுந்த கவலை அடைந்திருக்காங்க. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சுந்தரமூர்த்தி.